MEP ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருக்கிற இந்த வெர்டிக்கல் பைப்ஸ் அதே போல் வந்து இந்த ஹொரிசோண்டல் பைப் இந்த ரெண்டு டைப்பான பைப்பையும் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து ஏன் கல்குலேட் பண்ணணுங்கிற ஒரு சில வெரி இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் செஷன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் அதில் இருக்கிற BOQவை வந்து நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஹொரிசோண்டல் PVC ட்ரைனேஜ் பைப். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி வந்து ஹொரிசோண்டல். ஓகே, ஹொரிசோண்டல் PVC drainage pipe including necessary fitting and accessories, hanger support, complete all in accordance with the drawing and specification. அப்படின மாதிரி அந்த அதாவது இந்த பைப் ஒர்க் டிஸ்கிரிப்ஷனை தந்துட்டு பைப் ஒர்க் டயமீட்டரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குவான்டிட்டி வந்து இன்னும் இருக்குது, அதில் யூனிட் வந்து மீட்டர். அதே போல் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ரைனேஜ் சிஸ்டம் பைப் ஒர்க் சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் வெர்டிக்கல் PVC pipe. ஓகே, ஸோ vertical PVC drainage pipe including necessary fitting and accessories, hangers and support, complete all in accordance with the drawing and specification. அப்படின்ற மாதிரி அதில் வந்து பைப் டயமீட்டர்ஸ் வந்து இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், இந்த ரெண்டு BOQவும் அதாவது சேம் BOQ அதை நான் வந்து பிரேக் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து ஒரே ஒரு வேர்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட். அதை பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஹொரிசோண்டல் PVC ட்ரைனேஜ் பைப், மற்ற ரைட் சைடில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வெர்டிக்கல் PVC ட்ரைனேஜ் பைப். ஸோ இந்த ஒரே ஒரு வேர்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட். ரைட், இது ஏன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெட்டீரியல் வந்து PVC ட்ரைனேஜ் பைப், PVC மெட்டீரியல் வந்து சேம், பட் நம்ம வந்து கால்குலேட்டை வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டயமீட்டர் வைஸாக வந்து நம்ம இதில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். 40 டயமீட்டர், 50, 75, 100 சேம் லைக் திஸ். இதுலேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 40, 50, 100, 150, 250 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வெர்டிக்கல் பைப், இது வந்து ஹொரிசோண்டல் பைப். ரைட், இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசோண்டல்ங்கிற அந்த கான்செப்டை வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஓகே கே, ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் QS ப்ராக்டிஸ், MEP QS ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப்கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளும். ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து ஒரு 3D மாடல். இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் பைப்பில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு 4 டைப்பான ட்ரைனேஜ் பைப் வந்து இருக்குது. அதில் வந்து முதலாவது என்னென்னு சொன்னால் வேஸ்ட் பைப், வேஸ்ட்டுகள் எடுத்துக்கு போகிற ஒரு ட்ரைனேஜ் பைப். அதே போல் வந்து சொயில் பைப்னு சொல்லுவோம். சொயில்னு சொன்னால் அதில் அதாவது நம்மளோட சிங்க், அதே போல் வாஷிங் மிஷின், அதே போல் அப்படின்ற மாதிரியான இடங்கள்லேருந்து வர அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுறது. வேஸ்ட் பைப்னு என்னென்னு சொன்னால் அதாவது யூரினல், டாய்லெட், வாட்டர் க்ளோசட் ஏரியாவில் இருந்து வர வேஸ்டேஜில் கலெக்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் பைப். சொயில் பைப் வந்து சிங் அப்படிப்பட்ட இடங்களில் வர வேஸ்ட் அதாவது அந்த வாட்டர்ஸில் வேஸ்ட் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுறது. மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் வெண்ட் பைப். ஸோ வந்து இப்படிப்பட்ட அந்த வேஸ்ட் பைப் அதே போல் வந்து சொயில் பைப், அந்த ரெண்டு பைப்பில் வர ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வெண்ட் பைப். நாலாவது பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெயின் வாட்டர், அதாவது ட்ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பைப். அதாவது நம்மளுக்கு தெரியும் வந்து நம்மளோட ரூஃப் டாப் அதே போல் வந்து பெல்கானி ஏரியாஸ்லேயே வந்து நம்மளோட ட்ரெயின் வாட்டர், ட்ரெயின் ஒன்று பேய்னு சொன்னால் அதில் வாட்டர் வந்து தேங்கி நிற்கும். ஸோ அந்த வாட்டரையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி 4 வகையான ஒரு ட்ரைனேஜ் பைப் வந்து நம்மளோட MEP சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் என்ன சொன்னால் வெர்டிக்கல் பைப்னு சொல்கிறது வந்து என்ன சொன்னால் அதாவது இதுதான் வந்து அந்த வெர்டிக்கல் பைப். நீங்கள் பார்க்கலாம் வந்து இது வந்து ஃபுல்லாக வெர்டிக்கல் பைப். அதே போல் ஹொரிசோண்டல்னு சொல்கிற டைமில் வந்து அதாவது நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக வேண்டி தான் இந்த 3D மாடலில் நான் காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், அதாவது ஹொரிசோண்டல்னு சொல்கிறது வந்து இது எல்லாம் வந்து ஹொரிசோண்டல் பைப். ஓகே, இது வந்து ஹொரிசோண்டலாக போகுது. மற்றது நம்ம முதல் காட்டின இந்த போர்ஷன் வந்து வெர்டிக்கலாக போகுது. ரைட், இந்த பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வகையான காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் வெரி வெரி ஈஸி. அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இதில் மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து வெரி ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து லுக் லைக் is a complicated but it is very easy. So இப்போ நம்ம இந்த vertical and horizontal pipe கான்செப்ட் விளங்கிட்டு ரைட், நான் திரும்ப வந்து இந்த BOQக்கு வரேன். அதாவது ஏன் வந்து நம்ம இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசோண்டல் பைப் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அதை தனி எடுக்கணும். ஸோ அதான் நம்மளோட கொஷன். Why do we need to calculate the
பைப் செப்பரேட்லி பைப்புன்னு சொல்கிற டைமில் வந்து இங்கே வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் அப்போ இந்த ரெண்டு பைப்பையும் நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் கால்குலேஷன் ரைட். இதுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம விளங்க வேண்டியிருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து என்னென்னு சொன்னால் ரியல் டைமை வந்து இந்த ட்ரைனேஜ் அதாவது ஹொரிசான்டல் பைப் ட்ரைனேஜ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வந்துங்கிறது தான் வந்து இந்த ரியல் டைம் பிக்சர் ரைட். இது வந்து ஹொரிசான்டல். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல். ஓகே ரைட். இப்போ வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன், கவனம் பாருங்கள். இந்த ஹொரிசான்டல் அந்த பைப் லேயிங்கை வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இந்த பைப்புகளை வந்து ஹேங்கிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸ்பெஷலான வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த ஹேங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த ஃபிக்ஸிங் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸர்ஸ். அதே போல் இந்த ஹொரிசான்டல் ட்ரைனேஜ் பைப்ஸில் வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வகையான அந்த ஸ்ட்ரக்சரல் இன்சுலேஷன் சப்போர்ட்டிங் மெட்டீரியலை வச்சு தான் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஹொரிசான்டலாக. அதே போல் வந்து நம்ம வெர்டிக்கலை பார்த்தோம்னு சொன்னால் வெர்டிக்கலில் வந்து நம்ம இந்த ஹொரிசான்டலில் பார்த்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிக்ஸிங் ஒரு மெத்தட் வந்து இல்லை. இது வந்து ஒரு வகையான ஃபிக்ஸிங் மெத்தட். ஸோ இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் இந்த ரெண்டோட ஃபிக்ஸிங்கும் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற அமைப்பு வந்து வேறுபடுறதால தான் வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அந்த ரெண்டு அதாவது நம்மளோட பிஓக்கில் நம்ம காட்டப்பட்ட இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் பைப்பை வந்து நம்ம தனியே டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும் ரைட். இப்போ வந்து நான் இன்னொரு விஷயத்தை காட்டப்படுறேன்னு சொன்னால் அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் வந்து என்ன சொன்னால் ஹொரிசான்டல் பைப் அதே போல் வெர்டிக்கல் பைப் இந்த மாதிரி ரெண்டாக பார்த்துக்கிறீங்க. இப்போ நான் இதில் வந்து ரேட்டை வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ சொல்ல போகிறேன் ரைட். இதில் வந்து பார்ப்போம் ஹொரிசான்டல் பைப் இது சேம் மெட்டீரியல். அப்போ வந்து நான் வந்து இங்கே எடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன இந்த 40 டயமீட்டரை மட்டும் நான் இந்த இடத்த எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி ரைட். இப்போ நான் வந்து வாரன் வந்து என்ன இந்த ஹொரிசான்டல் பைப்பில் வந்து 40 டயமீட்டர் பிவிசி பைப். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரேட் வந்து எப்படி வரப்போகுது இந்த 40 அதாவது ஹொரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலில் வந்து ரேட் பில்டப் வந்து நம்ம எப்படி பில்டப் பண்ண போகிறோம் அதை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெட்டீரியல் கோஸ்ட் வந்து இருக்குது. அதாவது 40 டயமீட்டர் பிவிசி பைப்பு மெட்டீரியல் கோஸ்ட் வந்து இந்த ஹொரிசான்டல் பிவிசி பைப்புக்கும் வெர்டிக்கல் பிவிசி பைப்புக்கு வந்து சேம் தான். நான் ஒரு எஸ்யூம் பண்ணி ஒரு 20 சவுதி ரியால்னு சொல்லி இது வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக வேண்டி. ஸோ இதில் வந்து 20 சவுதி ரியால் வந்து மெட்டீரியல் கோஸ்ட்டாக வந்து நான் எடுத்துருக்கேன். அப்போ வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் வந்து சேம் ரைட். இப்போ ரெண்டாவது கான்செப்ட் வந்து என்னென்னு சொன்னால் இன்ஸ்டலேஷன் கோஸ்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அனதர் ஃபேக்டர். இன்சுலேஷன் என்று சொல்கிறது வந்து என்ன சொன்னால் இப்போ நம்ம பார்த்தோம் அதாவது இந்த பிவிசி ஹொரிசான்டல் வெர்டிக்கல் இந்த பைப்பை வந்து இன்சுலேஷன் பண்ணுறதுக்குரிய கோஸ்ட் ரைட். இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் இன்சுலேஷன் கோஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக 3 ஐட்டம் வந்து இன்வால்வ் ஆகுது. முதல்ல வந்து இன்சுலேஷன் சப்போர்ட் மெட்டீரியல் கோஸ்ட். அதென்ன அந்த இன்சுலேஷன் சப்போர்ட் மெட்டீரியல் கோஸ்ட்னு பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இந்த ஹொரிசான்டல் பைப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இப்படிப்பட்ட இந்த ஃப்ரேம்ஸ் அதே போல் வந்து இந்த ஹேங்கர்ஸ் ஓகே அதிகமான ஹேங்கர்ஸ் பார்க்கலாம். அதே போல் அந்த ஹேங்கர்ஸும் அந்த பைப்பும் ஜாயின் பண்ணுற அந்த ஃபிக்ஸிங் பாயிண்ட் ஃபிக்ஸர்ஸ் அப்போ அப்படிப்பட்ட அதிகமான விஷயங்கள் வந்து இதில் வந்து அந்த அதாவது இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது ரைட். அதே போல் இதில் வந்து அடுத்த ஐட்டம் தான் வந்து என்னோட சொன்னால் லேபர் கோஸ்ட். அப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்துக்கிற இந்த ஹொரிசான்டல் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான லேபர் ரைட். இப்போ ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணுங்கள் என்னோட சொன்னால் இந்த ஹொரிசான்டல் பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த வெர்டிக்கல் பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரே லேபர் ஹவர்ஸ் தேவைப்படுமான்னு சொல்லி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம காமன் சென்ஸை வந்து நம்ம திங்க் பண்ணினால வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே அளவான லேபர் ஹவர் வந்து நமக்கு தேவைப்படாது. அப்போ அதால் வந்து நம்ம இதில் வந்து அடுத்த விஷயமாக நம்ம இப்போ பார்த்திருக்க வந்து லேபர் கோஸ்ட். அதே போல் வந்து எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரி கோஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஹொரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் எல்லாம் இந்த லே அவுட் பண்ணக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அதாவது இந்த ஃபிக்ஸிங் இந்த ட்ரில்லிங் மிஷின் அதே போல் வந்து இதுக்கு தேவையான வேறு அந்த மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து ட்ரில் பண்ணுறதோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோ அப்படிப்பட்ட ஒரு சில மிஷினரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹொரிசான்டல் பைப் லேயிங் அதே போல் இந்த வெர்டிக்கல் பைப் லேயிங் இது ரெண்டையும் வந்து நம்ம அந்த இன்சுலேஷன் பண்ணுற டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெஷினரி அண்ட் மெட்டீரியல்
இருக்கிற கோஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதால் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் பாருங்கள், இதில் இந்த 40 diameter PVC பைப் ஹொரிசோண்டலுக்கு வந்து நான் வந்து இன்சுலேஷன் சப்போர்ட் மெட்டீரியல் கோஸ்ட் வந்து இதுக்கு ஒரு 10 ரியால் போட்டிருக்கேன். அதில் அதே போல் இங்கே வந்து வெர்டிக்கல் பைப்பு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து டோட்டலாக வந்து இந்த 10 ரியால் ஷுவர் இருக்க மாட்டேன், அதை விட கூட குறைவாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து 12 ரியால் எடுத்திருக்கேன். லேபர் கோஸ்ட் வந்து இது நான் வந்து 8 ரியால் எடுத்திருக்கேன். அதாவது ஹொரிசோண்டல் பைப்புக்கு. வெர்டிக்கல் பைப்புக்கு நான் எடுத்திருக்கிற லேபர் கோஸ்ட் வந்து 10 ரியால். அதே போல் எக்யூப்மெண்ட் கோஸ்ட் வந்து 5 ரியால் எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் பைப்புக்கு வந்து 7 ரியால் எடுத்திருக்கேன். டோட்டலாக இது மூணும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து இந்த ஹொரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஏன்னு சொன்னால் இதில் ஃபிக்ஸிங் மெக்கானிசம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறதால. ரைட், இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது இப்போ நான் ரேட் தான் வந்து நான் பில்டப் பண்ண போகிறோம். இது வந்து 40 diameter PVC பைப் 1 மீட்டர் ஃபிக்ஸிங், அதாவது இன்சுலேஷன் பண்ணுறதுக்குரிய கோஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இது 43 வந்து இது உலகத்தை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 43 ரியால். அதே போல் 49 வந்து இந்த உலகத்தை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 49 ரியால். அப்போ இதில் வந்து நம்ம விளங்குறது என்னென்னு சொன்னால் 1 மீட்டர் 40 diameter PVC பைப்பை வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஹொரிசோண்டலாக வந்து இன்சுலேஷன் பண்ணுறதுக்குரிய நம்மளோட ரேட் வந்து 43 ரியால். அதே போல் வந்து 1 மீட்டர் 40 diameter PVC வெர்டிக்கலாக வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ணுறதுக்குரிய நம்மளோட ரேட் வந்து 49 ரியால், 49 ரியால். ஸோ இதில் ரேட் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதால தான் வந்து என்னென்னு சொன்னால் நம்மளோட கல்குலேஷன் டைமில் வந்து நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம கல்குலேஷன் பண்ணணும். ஏன்னு சொன்னால் டோட்டலாக வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிறதால. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு சொன்னால் ஹொரிசோண்டலில் வந்து இந்த 40 diameter இந்த பைப்போட ரேட் வந்து 43. அதே போல் வந்து வெர்டிக்கலாக இருக்கிற இந்த 40 diameter அந்த இன்சுலேஷன் ரேட் வந்து என்னென்னு சொன்னால் 49 ரியால். ஸோ அப்போ அதால் வந்து நம்ம ரெண்டையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதாவது இந்த பைப்ஸில் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசோண்டலில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கல்குலேட் பண்ணுறதுக்குரிய பிஹைண்டாக இருக்கிற இந்த ஐடியா ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். என்று சொன்னால் ஒரு சில MEP இன்டர்வியூஸில் வந்து ஷுவர் வந்து இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ வெரி 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 கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்தை வந்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே கைஸ்,